அப்பா, என்னப்பா தேடுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். அது எங்க போச்சுனே தெரியல. என்ன ஃபைல்ப்பா? டிபார்ட்மெண்டோட ஃபைல்மா. ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதனால தாம்மா தேடுறேன். எங்க வச்சேன்? அப்ப நான் வேணா தேடி தரவா? வேண்டாமா, இங்க தான் எங்கேயாவது இருக்கும். நானே தேடி பார்க்கறேன். துளசி, ஐயோ, அங்க என்னவோ தேடுறாரு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கதானே வச்சிருந்தாரு. இப்ப இல்லன்னு தெரிஞ்சா அது எங்க போச்சுன்னு கேட்பாரு. அங்க இல்லன்னு தெரிய வந்தா கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சாகணுமே. ஏங்க, என்னங்க நீங்க என்னங்க பண்றீங்க நீங்க? சிவகாமி, என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி ஓடி வர? இல்ல, எல்லாத்தையும் கலச்சி போட்டு தேடுறீங்களே, என்ன தேடுறீங்க? அட ஒண்ணு இல்ல சிவகாமி, வர வர ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிருச்சு. அதான் எங்க வச்சேன்னு தெரியல. எப்படியும் இதுல தான் வச்சிருப்பேன். ஐயோ, குழப்பாதீங்க. அப்படி என்ன தேடுறீங்க? நீங்க தொலைச்ச உங்க ஞாபகத்தையா? சிவகாமி, நீ வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஒரு முக்கியமான ஃபைலை எங்க வச்சேன்னு தெரியல. கண்டிப்பா அத இதுல தான் வச்சிருப்பேன். ஏங்க, இதுலலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. நல்ல ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க வச்சீங்கன்னு தெரியலையா? ஏங்க இப்படி இருக்கீங்க? தவறதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன் இப்படி கழிச்சு போடுறீங்க? நீங்க ஹால்ல தான் வச்சிருப்பீங்க. நீங்க அங்க போய் தேடுங்க. என்னங்க பாக்குறீங்க? நீங்க எப்பவுமே எந்த ஃபைலா இருந்தாலும் அங்க ஹால்ல தானே வைப்பீங்க. நீங்க அங்க போய் தேடுங்க, போங்க. அட, அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டேன் சிவகாமி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ கையில தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். கண்டிப்பா இதுல தான் இருக்கும். இந்த சூட்கேஸை தவிர எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஏங்க, என்னங்க நீங்க இருங்க. எல்லாத்தையுமே கலச்சி போடாதீங்க. நீங்க முதல்ல அது என்ன ஃபைல்னு சொல்லுங்க. ஆபீஸ் ஃபைல்மா. அப்படினா அது ஸ்டேஷன்ல தாங்க இருக்கணும். அங்க தேடுனீங்களா? அங்க இல்லன்னு தானே அத இங்க வந்து தேடிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் தள்ளு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, வேணாம், இங்கெல்லாம் இருக்காதுங்க. நீங்க எங்கேயே வச்சுட்டு வந்து இங்க தேடிட்டு இருக்கீங்க. சிவகாமி, உனக்கு என்ன ஆச்சு? ஃபைல மிஸ் பண்ணவனா நானே டென்ஷன் ஆவல, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சிருக்கேன். இப்படி நீங்க கண்ணா பின்னான்னு கழிச்சு போட்டா எனக்கு டென்ஷன் வராதா? இது ஒரு பிரச்சனையா? எல்லாத்தையும் நானே சரி பண்ணி வச்சிரறேன். ஐயோ, என்னங்க நீங்க? நான் தான் இதுல இருக்காதுன்னு சொல்றேன் இல்ல. இத பாருங்க, இதுல இருக்கிறதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ்ங்க. அத மட்டும் தான் இதுல வச்சிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் உங்க ஃபைல் இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. சிவகாமி, என்னது? ஃபைல் ஒண்ணு மிஸ் ஆயிருச்சு, நானே தேடிக்கிறேன்னு சொல்றேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பதற? இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? ஃபைல் தானே, நானே தேடி தரேன். சரிமா, நீயும் தேடு, நானும் இன்னொரு பக்கம் தேடுறேன். ஐயோ, வேணாம். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். நானே பார்த்து தரேன். நீங்க முதல்ல உட்காருங்க.
ஏங்க இந்த ஃபைலான்னு பாருங்க. ஆ, ஆமா சிவகாமி, இந்த ஃபைல் தான். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் சிவகாமி. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டிப்பாமா. ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதான் எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. கடவுளே, இப்ப அதுவாங்க முக்கியம். முதல்ல இந்த ஃபைலை எங்க ஒப்படைக்கணுமோ அங்க போய் ஒப்படைச்சிட்டு வாங்க. ஆமா சிவகாமி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இப்ப நான் உடனே கிளம்புறேன். துளசி, உனக்கு இப்போ சரியா போயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து உங்க அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அது என்னன்னு விசாரி. வரட்டா சிவகாமி? அம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏய், உன் அப்பா சொன்னாருன்னு நீ வேற ஆரம்பிக்காதடி. இப்ப எதுக்கு நீ கோவப்படுறமா? அப்பா தவறுதலா ஃபைலை மிஸ் பண்ணிட்டாரு. நீ விட்டிருந்தா அவரே தேடி எடுத்துட்டு போயிருப்பாரு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடி. அதெல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லாட்டி போ. உன்கிட்ட யாரு கேட்டா? ஆனா நீ எதுக்காக டென்ஷன் ஆனன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சு போச்சு? அதுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அப்பா கை வச்சதும் நீ டென்ஷன் ஆயிட்ட. அங்க என்ன இருக்கு சொல்லுமா? கபோர்ட்குள்ள என்ன பிரச்சனை? ஐயோ, ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குற? அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓ, சொல்ல மாட்டல. ஆனா நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பாத்துருவேன். இப்போ உனக்கு என்னடி வேணும்? அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஆமாடி, பிரச்சனை தான். உன்னோட அப்பா ஃபைல தேடுறேங்கிற பேர்ல உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சி போட்டுட்டாருன்னா அப்புறம் என்னடி பண்றது? மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்காக திரும்பவும் ஹாஸ்பிட்டல், லேப்னு நம்ம அலைய வேண்டி இருக்கும். எக்கச்சக்கமா காசு வேற செலவாகும். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஓ, இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அதனால தாண்டி வேண்டான்னு சொன்னேன். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்னாலே எனக்கு பயமா இருக்கு. எதுக்குமா பயப்படணும்? என்னோட அப்பா போலீஸ், உன்னோட அண்ணனும் போலீஸ். போலீஸ்னா ஒண்ணுமே ஆகாதா? ஹாஸ்பிட்டல்ல நீ இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தாண்டி தெரியும். மா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. எனக்கு தான் சரியா போச்சுல்ல. ஏய், பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காத. டாக்டர் என்ன சொன்னாரு? உனக்கு தேவை ரெஸ்ட். அதுதான் உனக்கு பெஸ்ட். ஐயோ, செம்மையா பேசுறமா. துளசியோட அம்மாங்கறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அம்மா, எப்பமா அப்படி பேச கத்துக்கிட்ட? ஏய், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. போடி பேசாம. என்னங்க என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. கமிஷனர் சார், நான் இங்க இருக்கலாமா இல்ல கிளம்பட்டுமா? தொந்தரவுனா சொல்லிடுங்க, நான் கிளம்பிடுறேன். இப்போ காஃபி தானே குடிக்கிறோம். ஆமாங்க, ஆனா தனியா உட்காந்து என்னமோ பலமா திங்க் பண்றீங்களே, அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்குங்க பொய் சொல்றீங்க? நான் வரப்ப நீங்க கண்டிப்பா பாட்டு பாடல. கன்னத்துல இப்படி கைய வச்சுக்கிட்டு தீவிரமா என்னமோ திங்க் பண்ணீங்க. எல்லா மனுஷங்களை பத்தி தான். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். மனுஷங்கள பத்தி அப்படி என்ன யோசனை? இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. நம்மளோட லைஃப் இருக்கே, அது ரொம்ப பெருசு. அதோட கம்பேர் பண்ணா மனுஷன் ரொம்ப சாதாரணமானவன். அவனுக்கு இருக்கிறது சின்ன வாழ்க்கை. ஆனா அதை புரிஞ்சிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நினைக்கிறது, ஈகோ பார்க்கறது, போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுன்னு லைஃபையே நாசம் பண்ணிக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேனா? நான் பொதுவா சொன்னேன் பைரவி. கண்டிப்பா என்ன மீன் பண்ணி தான் சொல்லிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப சொன்னீங்களே பேட் கேரக்டர்ஸ், அப்படி இல்லாத ஒருத்தரை நீங்க காட்டுங்க பார்க்கலாம். இருக்காங்க பைரவி. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தெய்வங்க. மனுஷங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா நீங்க திங்க் பண்ணது மனுஷங்களை பத்தி இல்ல, வேற. வேற என்ன? உங்களுக்கு எப்பவுமே தங்கச்சி ஞாபகம் தானே? இப்பவும் அவளை பத்தி தான் திங்க் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? தேங்க்ஸ். எதுக்கு? என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நானும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க சொல்றேன். நீங்க படம் காட்டுற டிவினா உங்களுக்கு அவதான் ரிமோட் கண்ட்ரோல். அவ பாடுனா நீங்க பாடுவீங்க. பைரவி, இப்ப நான் சண்டை போடுற மூட்லயே இல்ல. இங்க பாருங்க, எனக்கும் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. உங்க தங்கச்சிய பத்தி பேசி பேசி எனக்கே சலிச்சு போச்சு. என்னங்க, உங்க தங்கச்சி கிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்க நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன யோசனை? அது ஒரு நல்ல ஐடியாங்க. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா சிவகாமி உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. கேப்பீங்களா? சொல்லு. ஏங்க, உங்க துளசி இருக்கால, அவளுக்கு நீங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து சம்மந்த பேசி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள். இதுதான் உன் ஐடியாவா? ஆமாங்க. இத மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சிவகாமி உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. எப்பவுமே துளசியால இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க. இதை விட ஒரு நல்ல இடமா அவங்களாலையும் பார்க்க முடியாது. அதனால நாமளே ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுக்கறது தானே நல்லது. துளசி அவங்க வீட்டு பொண்ணு. கல்யாண விஷயமா அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கான தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. உன்னையும் கேட்க மாட்டாங்க, என்னையும் கேட்க மாட்டாங்க. கல்யாணத்தை அவங்களே முடிச்சிருவாங்க. அப்போ நாம யாருங்க? நம்மள மீறி அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்க கிட்ட சொத்து இருக்குமா? நம்மள கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, ஆமால. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. நீங்களே ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். துளசிக்கு சிவகாமி இருக்கா, என்னோட மச்சான் பார்த்திபன் இருக்காரு, அவங்க பாத்துப்பாங்க. அதுக்கு இல்லங்க, என்னதான் இருந்தாலும் பார்த்திபன் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், நீங்க கமிஷனர். நீங்கன்னா உங்க லெவலுக்கு பார்க்கலாம்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. மிஞ்சு போனா மேட்ரிமோனியல் கல்யாண மாலைன்னு அங்கதான் தேடுவாரு. அங்கெல்லாம் சாதாரண மாப்பிள்ளைங்க தான் கிடைப்பாங்க. இதுவே நீங்கன்னா பெரிய இடமா பார்க்கலாம்ல. அப்படி யாராவது இருக்காங்களா? ஆமாங்க, ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. என்ஆர்ஐ மாப்பிள்ளை. பையன் அமெரிக்காவில இருக்கான். சிவகாமி கிட்ட நீங்க பேசி பாக்குறீங்களா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? துளசி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு? ஏங்க, கல்யாணத்தை இப்பவே பண்ணிடுவாங்களா? முதல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். 2 வீட்டுக்கும் பிடிச்சு போச்சுன்னா மேற்கொண்டு பேசலாங்க. மாப்பிள்ளை வீட்டுல எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் துளசிய அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ அங்கேயே செட்டில் ஆயிடுவா. அதனால தாங்க சொல்றேன், பேசி பாக்குறீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் டைம் கொடு. இத பாருங்க, துளசிக்கு இதை விட நல்ல இடம் அமையாது.
அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானா நானும் நிம்மதியா இருப்பேங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, எனக்கு அவ மருமகளா வரக்கூடாதுங்க. அது உண்மைன்னா இது விஷயமா நீங்க சிவகாமி கிட்ட பேசுறீங்க, நீங்க பேசித்தான் ஆகணும். நான் சொன்னது நடக்கலன்னா என் பையனுக்கு என்ன பண்ணலான்னு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். பார்த்து செய்யுங்க. துளசி, துளசி, வாங்க வாங்க வாங்க. துளசிய பாத்துட்டு போலான்னு வந்தோம். உள்ளதா இருக்கா? வாங்க வாங்க. இந்தா. வாங்க. வணக்கம். துளசி, உன்னை பார்க்க ஆன்ட்டி அங்கிளும் வந்திருக்காங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? எப்படிமா இருக்க துளசி? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. தேங்க்ஸ். அங்கிள் உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல பரவாயில்ல. சிவகாமி, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல விடுங்க. துளசி, உனக்கு அடிபட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னதும் நான் அப்படியே நடுங்கி போயிட்டேம்மா. உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இனிமே வெளியில போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போமா. சரிங்க ஆண்டி. துளசி, பிள்ளைங்க நல்லா இருந்தாதான் பெத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. உனக்காக உங்க அம்மா நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. நாங்களும் வேண்டிக்கிறோமா, நீயும் உன் உடம்ப பாத்துக்கமா. ஓகே அங்கிள், நீங்கெல்லாம் எனக்காக வேண்டிக்கிறீங்கல்ல, என்னோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். துளசி, நீ இல்லாம தெருவே வெறிச்சோடி போச்சுமா. கவலையே படாதீங்க ஆண்டி, 2 நாள் பொறுத்துக்கோங்க, தெருவே எப்படி கல்ல கட்டுதுன்னு பாருங்க. இருங்க, துளசி அக்கா இப்ப ரெஸ்ட்ல இருக்கா, உங்க கூட விளையாடலாம் வரமாட்டா. அம்மா, நீங்க எல்லாரும் போயிட்டு அப்புறமா வாங்க. இவங்க என்ன விஷ் பண்ண வந்திருக்காங்கம்மா, இவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்க. அக்கா, உனக்கு சரியாயிடுச்சா? எனக்கு எல்லாம் சரியா போச்சுடா பசங்களா. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. எப்பக்கா விளையாட வருவ? பெட் மேட்ச் விளையாடலாமா? விளையாடலாமே. எல்லாரும் ரெடியா இருங்க, நாம நாளைக்கே விளையாடுறோம். ஓகே? பிள்ளைங்களுக்கு துளசினாலே சந்தோஷம்தான். துளசி, உடம்ப சீக்கிரமே சரி பண்ணிட்டு வாமா. கண்டிப்பா ஆண்டி. சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோ. நான் வரேன்க்கா, வரேன். வாங்க. வரமா. துளசி அக்கா, நானும் கிளம்புறோம். ஓகே, பை. மேட்ச்க்கு ரெடியா இருங்கடா. ஏண்டி, உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீ நாளைக்கே போய் மேட்ச் விளையாடுவியா? அம்மா, நாளைக்குன்னா நாளைக்கே வா, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் பாரு, நான் அடிக்கிற அடியில பைரவி வீட்டு கண்ணாடி எப்படி உடையுதுன்னு. ஏய், எப்ப பாரு என் அண்ணி கூட தான் சண்டையா உனக்கு? அவங்களும் அப்பப்போ என்ன வம்புக்கு இழுக்கிறாங்கல்ல. அவங்க 4 அடிச்சா நான் 6 அடிப்பேன். ஓவரா பண்ணாங்க, டக் அவுட் பண்ணிடுவேன். இவ இப்பவே இப்படி பேசுறாளே, இவ பைரவிக்கு மருமகளா போனான்னா டெய்லி கிரிக்கெட் மேட்ச் தான் நடக்கும். நடுவுல நான் தான் அம்பையரா நிக்கணும். எப்படிதான் சமாளிக்க போறனோ. யாருன்னு பாருங்க. பாக்க